எங்கள் அப்பா வந்து அந்த கொலுசு வேணும்னு சொல்லிட்டு என்னை அடிச்சு கையெல்லாம் கடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சி ரொம்ப சித்திரவதம் பண்ணாரு. அந்த பசங்களோட அப்பாங்க நீங்க? சத்தியமா போய் சொல்லு மேடம், என் புள்ள ஒரே சாச்சா சத்தியமா போய் சொல்றாங்க. எங்க மாமனார் 120 ரூபா கையில குத்துக்கிறாரு. அது விபச்சாரமா? பொண்ணுங்க பேச்சு கேக்குறீங்க, ஆம்பளை சொன்னா நம்ப மாட்டீங்களா நீங்க? மாசமா இருக்கியா? எத்தனை மாசம்? 9ஆம் மாதம். சொல்லுமா. என் பேர் ஆர்த்தி. நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். அப்பா பேர் ஆனந்த், அம்மா பேர் கருணகி. அம்மா சின்னதுலேயே இறந்துட்டாங்க. நானும் தங்கச்சியும் அனாதை ஹாஸ்டலில் படித்து நான் லீவில் முடிஞ்சு பெரியப்பா வீட்டுக்கு வந்தப்போ லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கினேன். அவர் என்ன கல்யாணம் பண்ணி ஊருக்கு இட்டுட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. என்ன வேலை செய்கிறாரு? சென்ட்ரிங் வேலை. அவர் எப்படி தெரியும்? பெரியப்பா வீட்டில் லீவுக்கு வந்தப்போ பழக்கமாச்சு. என்ன வயசு அவங்களுக்கு? 30 மேடம். ம். அப்போ கல்யாணம் வீட்டை விட்டு நான் ஓடி வந்துட்டேன் பெரியப்பா வீட்டில் இருந்து. சொல்லாமல் கொல்லாமல். ஏன்? கஷ்டமாக இருந்தது. எல்லாருமே கொடுமைப்படுத்துகிறாங்க. அம்மாவும் இல்லைன்னு சொல்லி. என்ன பண்ணாங்க? அம்மா இல்லாத கவலை இருந்தது. எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் இல்லைன்னு. பெரியப்பாலாம் அவங்க பசங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. 2 நாள் மொட்டை மாடியில் மழையில் நனைய விட்டாங்க. ஏன்? பெரியம்மா வயிறு வலி வந்து என்னால் வேலை செய்ய முடியாது. பெரியம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், பெரியம்மா நான் துணி துவைக்கிறேன் பெரியம்மா, நீ தான் கோச்சிக்கிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டியே சொல்லி 2 நாளாக மழையிலேயே என்ன நனைய விட்டுட்டாங்க. அதனால எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் லவ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு அம்மாவும் இல்லை, நம்ம இப்படி தான் கஷ்டப்படுவோம் சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். நம்ம எங்கே போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதனால நான் ஆடி 1ஆம் தேதி வீட்டில் இருந்து பெரியம்மா இந்த ப்ரோக்ராம் பார்க்கறது உண்டா? பார்ப்பேன் மேடம். அப்படிமா உனக்கு தெரியல எத்தனை பேர் ஏமாறுறாங்கன்னு? அம்மா இல்லை, லைஃப்பில் கஷ்டப்பட்டோன்னு நீ அதை படித்து முன்னுக்கு வரணும்ல. நீ என்ன படித்த? நான் 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கல. ஏன்? ஹாஸ்டலில் ஃபிக்ஸு வரும், வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படித்து அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கேருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஊரில். எங்கள் வீட்டுக்காரோடைய அவங்க மாமாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தொழுப்பேடில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணி நாங்கள் தனியாக இருந்த நடுவில் 2 மாதம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்க வீட்டில் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் விட்டுட்டு வந்துட்டு கோவில்பட்டியில் போய் ஏஜென்ட் மூலியமாக வீட்டு வேலைக்கு போனேன் 3 மாதம். அதுக்கப்புறம் அங்கே வந்து அழுது நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்டாங்க. திருப்பி வந்து சித்தால பக்கத்தில் வீடு இருந்தோம், நாங்கள் தனியாக இருந்தோம். அப்போ வந்து அப்பா தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து வீட்டுக்காரர் ரொம்ப அசிங்கமாக திட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம். அசிங்கமாக அவரை திட்டி இந்த மாதிரி தங்கச்சி அங்கே வச்சிருந்ததுக்கு உங்கள் வீட்டில் வீட்டு வேலை செய்ய தான் தங்கச்சியை வச்சுட்டு இருக்கியான்னு சொல்லி அசிங்கமாக. தங்கச்சிக்கு என்ன வயசு? தங்கச்சிக்கு 18. என் கூட தான் இருக்கு 6 மாசமா. அப்பா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதை நான் தான் வச்சுக்கிட்டு. எதுக்கு அனுப்பிச்சாரு? நான் வீட்டுக்கார் விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். போயிட்டு அங்கே தான் இருந்தேன். எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. யாருமே என்னை சேர்க்கல, மாமியாரும் சேர்க்கல. அப்பாவும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அசிங்கமாக கேட்குறாரு. குழந்தைய நானும் அவனுக்கு இது பண்ணேன், என் வீட்டில் இருக்கிற. அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா நீ? ஒரு குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பா வீட்டில் போய் இருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனைப்பான்னு சொல்லி அப்பா ரொம்ப அசிங்கமாக திட்டி குடிச்சிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சு. நாங்கள் போய் போலீஸில் போய் ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தோன்னா போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ்க்கு வரவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி ஏம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. நான் இந்த மாதிரி சொன்னேன்னா அவங்க போய் அப்பா கிட்ட பேசி விட்டுட்டு வந்தாங்கன்னா அப்பா திருப்பி போலீஸ்காரங்களை வச்சு இது பண்ணுறியான்னு சொல்லி பயங்கரமாக அசிங்கமாக கேட்பா. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அம்மா இறந்த 4 வயசுலேயே விட்டுட்டு. இப்போ எங்களை சேர்க்க மாட்டேன்றாங்க. அன்றைக்கே அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி அழுது எங்கே போகிறதுன்னு எங்கேயுமே தெரியல. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரும்? நானும் தங்கச்சும். தங்கச்சி எப்படி வெளியே வந்தா? தங்கச்சி அனுப்பிச்சிட்டாரு. என்ன ஒரு தடவை மாசமாக இருக்கப்போ 7ஆம் மாதத்தில் வயிற்றுல எட்டி உதச்சிட்டாரு. குடிச்சிட்டு கல்லை தூக்கி இந்த இடத்துல அடித்து கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ போய் வடபழனி மகளிரில் கொடுமான்னாங்க. அங்கே கொடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் பேசுனாங்க. இந்த மாதிரி எதுக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறீங்க, கட்டினவனை ஏமாற்றிட்டேன், நீங்களாவது வச்சு பார்த்துக்கலாமே சொல்லின்னு. அப்புறம் தங்கச்சியும் என் கூட வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பு. நான் வீட்டு படிக்கலையா? தங்கச்சியும் 10th வரைக்கும் முடிச்சிருக்கு மேடம். தங்கச்சி நான் வேலை செஞ்சேன் போரூரில் வீட்டு வேலை. தாம்பரத்தில் கண்டிகையில் 2 மாதம் வீடு தனியாக எடுத்திருந்தேன்.
எனக்கு அங்கே ஃபிக்ஸும் வீசிங்க ரெண்டும் ஒன்றா வந்துடுச்சு. ஹவுஸ் ஓனர் அக்கா பயந்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்காரங்க கூட இல்லை, பிரச்சனையெல்லாம் சொல்லி தான் நாங்கள் வீடு வாடகைக்கு போனோம் நானும் தங்கச்சும். அதனால அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. 2 வாரமாக கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இங்கே டிவியில் ப்ரோக்ராம் பார்த்தோம். நாங்கள் பார்த்து நம்பர் எழுதி ஒருத்தவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டு இங்கே வந்தோம் மேடம். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இருந்தீங்களாம்மா 2 பேரும்? 2 பேர் மாசமாக இருக்கிறது மாசமாக இருந்து. அப்போ எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன், நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிடுங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் 3 மாதம் மட்டும் என்னை பார்த்துக்கோங்க. நான் வீட்டு வேலைக்கு எங்கேயாவது போனேன்னா உங்களுக்கு பைசா கூட கொடுத்துறேன். எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட, மாமியார்கிட்ட, அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யாருமே சேர்க்கல. உங்கள் அப்பாவுக்கு அந்த கல்யாணத்தில் குழந்தை இருக்கா? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அவருக்கு பிறந்தது அந்த பையன் மட்டும்தானா. எங்கள் அம்மா எங்களை யாருக்கு பெற்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேட்குறாரு மேடம். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம்க்கெல்லாம் எங்கம்மா போகும்? பாத்ரூம் எல்லாம் அங்கே இருக்கு. ஒரு போலீஸ்காரங்க கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டாரு, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லின்னு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பார்க்குற ஆம்பளை பசங்களாம் தப்பான முறையில் பழகுவாங்கம்மா, நீங்கள் கிளம்பி போங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கே வெள்ளிக்கிழமை வந்துட்டு போனோம் நாங்கள். எவ்வளோ நாள் இருந்தீங்க கோயம்பேடு? 2 வாரம் அங்கே இருந்தோம் நானும் தங்கச்சும். எங்கள் வீட்டுக்காரிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி, நம்ம இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க, நீ சொல்கிறத கேட்டு உனக்கு பைசா தானே வேணும், நான் வேலைக்கு போய் கூட கொடுக்குறேன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கேட்டு பார்த்தேன் மேடம். வீட்டுக்கு பொண்ணுங்களை, நிறைய பொண்ணுங்களை இட்டுன்னு வந்து அவங்க கூட தப்பான முறையிலலாம் நடத்துக்கிறாங்க. நீ என்ன தப்பு பண்ண தெரியுமாம்மா? அந்த வயசில் போய் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுல்ல. இப்படி கஷ்டப்படுறது அன்னைக்கு தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கலாமே. இப்போ இன்னொரு ஜீவனம் ஒன்று நம்பி நான் வந்துடுச்சுல. அப்போ தெரியாமல் பண்ணிட்டு இப்போதான் யோசிக்கிறேன். நீ கஷ்டப்படுறத பார்த்து யாருமே சேர்க்க மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்டுக்காரிக்கிட்டே பேசி என்ன அங்கேயே சேர்த்து விட்டுடுங்க மேடம். வீட்டுக்கார கூட என்ன இருக்கிற இவங்கள என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஏம்மா நீ வெளியே வந்த? இல்லைங்க மேடம், சின்னதுலேருந்து நான் ஹாஸ்டலில் தான் படித்து வளர்ந்தேன். அம்மா இறந்துட்ட பிறகு சின்னதுலேருந்து பெரியப்பா, அத்தை, சித்தப்பா தான் நான் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கும் போது அப்போ நான் 7th படித்தேன் தாம்பரத்தில். 7th படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து நெட்டுன்னு வந்துட்டார். அங்கேருந்து இது மாதிரி கல்லர் செங்கல் அரைப்பாங்க, அந்த இடத்துக்கு எங்கள் நெட்டுன்னு போயிட்டாங்க. ரொம்ப தொந்தரவு, ரொம்ப சித்திரவதம் பண்ணார். 4 மணிக்கு ஏந்து மண்ணை கொத்தி இதெல்லாம் பண்ண சொன்னார். எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு தான் பண்ணேன். அப்புறம் என் பெரியப்பா ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். அப்புறம் பெரியப்பா வந்து நானும் எங்கள் அக்காவும் பெரியப்பா வீட்டுக்கு போனோம். போயிட்டு படிச்சுருந்தோம். அப்புறம் எங்கள் சித்தி வீட்டுக்கு, எங்கள் பெரிய அத்தை வீட்டுக்கு போனேன். போயிட்ட பிறகு எங்கள் சித்தி, எங்கள் மாமா எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துருக்கும் போது ஒரு நாள் வந்து எல்லாம் ப்ரேயருக்கு உட்காந்துருந்தோம். ப்ரேயருக்கு உட்காந்துருந்த பிறகு ஜெபிச்சுன்னே இருந்தாங்க. டக்குன்னு வந்து எங்கள் அம்மா அவை வந்து எங்கள் சித்தி உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் இருந்தால் உங்களை யாரும் உங்கள் அம்மா வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அப்புறம் எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் பாரிஸில் வந்து ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு, அங்கே வந்து எங்களை படிக்க வச்சாங்க. அங்கே 3 வருஷம் படித்தேன். 7th 8th 9th 10th படித்து முடித்த பிறகு அங்கே ரொம்ப சிஸ்டர்ஸுங்க ரொம்ப கொடுமை பண்ணாங்க. வாடனாக்கா போட்டு அடித்தாங்க. எதனா ஒரு தப்பு செஞ்சால் குத்தி குத்தி காமிக்கிறாங்க சொல்லிட்டு இருக்க பிடிக்கல. பெரியப்பா ஃபோன் பண்ணி வர வச்சேன் நான். பெரியப்பாட்டேருந்து வந்த பிறகு பெரியம்மா வீட்டில் இருந்தேன் நான். ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா வந்து வந்தாங்க அங்கேருந்து, அவங்க ஊர்லேருந்து வந்த பிறகு. பெரியப்பானா அப்பா கண்ணனா? ஆமாம் ஆமாம் மேடம். அப்புறம் எங்கள் பெரியப்பா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா வந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ பசங்க பெரியப்பாக்கு? பெரியப்பாக்கு வந்து 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் மேடம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஊர்லேருந்து வந்த பிறகு எங்கள் அப்பா வந்து நான் பெரியப்பா திட்டினாரு. இன்னும் என் பொண்ணை வச்சு எச்ச பாத்திரத்துக்கு எதை வச்சிருக்கிறீங்களா, என் பொண்ணை நல்லாவே பார்த்துக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு திட்டாங்க. அதனால் பெரியம்மா எங்கள் அமுச்சு விட்டாங்க எங்களை. எங்கள் அப்பாட்ட இருந்தேன் நான். என்ன அடிக்கடி வேலைக்கு போய் சொல்லுவார். வேலைக்கு போகலான்னா காசு கேட்பாரு. காசு தரலன்னா கையை போட்டு கடிச்சு மண்டையிலெல்லாம் உடச்சி இதெல்லாம் ரொம்ப பண்ணியிருந்தார். நான் ஒரு ஹோட்டலில் மேடம் 2 மாதமாக வேலை செஞ்சுருந்தேன். அங்கே வந்து அந்த அக்கா வந்து என்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நானும் அந்த அக்கா பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் காணு பொங்கலப்போ ஒரு கொலுசு எடுத்தாங்க எனக்கு மேடம், வெள்ளி கொலுசு. அந்த கொலுசை போட்டுக்கிட்டு நான் வந்து எங்கள் அப்பாட்ட போனேன். எங்கள் அப்பா வந்து அந்த கொலுசு வேணும்னு சொல்லிட்டு என்னை அடித்து கையெல்லாம் கடிச்சு மண்டையெல்லாம் உடச்சி ரொம்ப சித்திரவதம் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் சித்திட்ட போனேன் நான், எல்லாட்டையும் சொன்னேன் நான். அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் சித்தி வந்து பேசினாங்க.
ஏன் இது மாதிரி பண்ணுற ஆனந்தே, உன் பொண்ணு தானே சொன்னாங்க. அது கேட்காம என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாரு மேடம். ஒரு நாள் ஹோட்டல் போனேன் நான் வேலைக்கு. அங்கே போகும்போது வீட்டுக்கு வந்து எப்பவுமே நான் காலைல போனேன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வேலையை விட்டு வருவேன் நான். எப்படி போயிட்டு வருவேன்? அதுவா மேடம், அங்கே எட்டுன்னு வந்து விடுவாங்க மேடம். அங்கே வந்து எப்படி தெரியுமா, நான் காலை எழுந்தோடனே எங்கள் வீட்டில் 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு, பாத்திரம் கழுவிட்டு, என் துணி துவைச்சிட்டு, நான் குளிச்சுட்டு, அப்புறம் சிக்கன் கடைக்கு போவேன் நான். அங்கே வந்து 10 குடம் தண்ணி வச்சு தந்தா காசு தருவாங்க. அந்த காசை எங்கள் அப்பா வாங்கிப்பார். வாங்கிட்டு அப்புறம் அந்த அக்காவோட வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு அந்த அக்காவோட பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி, துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் அங்கே பண்ணி முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நான் குளிச்சுட்டு 3 மணிக்கு ஹோட்டல் கடைக்கு போவேன் நான். ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வருவேன் மேடம். ரொம்ப சித்திரவதம் பண்ணார் மேம். அவர் காசு வேணும் சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதம் பண்ணி என்னை ரொம்ப அடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் எனக்கு இருக்க பிடிக்கவே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு. அப்புறம் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறம் வந்து அந்த அக்கா சொன்னாங்க, நான் சப்போர்ட்டுக்கு வரேன், நீங்களாம் போய் கம்ப்ளைண்ட் கொடு சொன்னாங்க. அங்கே கொடுத்து பார்த்தா நீங்கள் 2 பேர் செத்துருவீங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணார் மேடம் எங்கள் அப்பா. கையை போட்டு கடிச்சு மண்டை. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, என்ன சொன்னாங்க? திருப்பி ஒழுங்கா விசாரிப்பாங்க மேடம். விசாரிச்சா 2 நாள் நல்லா வச்சுப்பாரு, 3ஆவது நாள் திருப்பி குடிச்சிட்டு துணியெல்லாம் தூக்கி வெளியில போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவார். பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் வச்சு அந்த பசங்களை வச்சு எங்களை கேட்பாரு. எங்க வீட்டுக்காரரு கூட நான் 6 மாசம் இல்ல எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனா பெரியப்பா அண்ணா வந்தாங்கன்னா பார்த்து ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. கேட்டா ஸ்கேன் எடுக்க இந்த மாதிரி. அவங்க கூட பைக்ல போனா யாரு கூடயோ நாங்க பைக்ல போனோம் சொல்லி என் குழந்தைக்கு அவர் இனிஷியலில் பேர் வைக்கணும்னு ஒரு தடவை எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க, நீ குடிச்சிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ எங்கேயா இருந்தாலும் நான் தூக்கிட்டு வேண்டா விடமாட்டேன்டான்னு சொல்லி அசிங்கமாக கேட்டு இந்த பொண்ணை அடித்து என்னை அடித்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு மேடம். அங்கே ஒரு பாட்டி பூ வைக்கிறாங்க விருகம் பக்கத்தில், அவங்க கூட போய் நைட்டில் நாங்கள் படுத்துக்கிட்டோம். அவங்க எங்களை வச்சுட்டு இருந்ததுக்கு அவங்ககிட்டயும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறாரு அவர். யார் வீட்டில் சேர்க்குறாங்களோ அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன இல்லை மேடம், ஒரு வாட்டி வேலைக்கு போனேன் மேடம். நான் வீட்டில் வந்தேன். எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு தான். அங்கே வந்து சுண்ணாம்பு வச்சா கையில் ஒட்டிக்கிச்சு மேடம். எவ கூட போய் எல்லாம் கேட்குறாரு மேடம் என்ன அசிங்கமா. நான் புள்ள வாங்கி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி எங்கே போனெல்லாம் கேட்டார் மேடம். அவர் ரொம்ப இருக்க பிடிக்கல சொல்லிட்டு கையால் வலையில் போட்டு இருந்த பாருங்க, அதை வச்சு குத்தி ரத்தத்தை வர வச்சார் மேடம். பாருங்க மேடம். உங்களுக்கும் புத்தி கிடையாது, படிக்கணும், கஷ்டப்படணும். அதுக்குள்ளே வயிற்றுல வாங்கின்னு வந்து உட்காந்துச்சு. இங்கே உட்காருமா. யார் இது? என் பொண்ணுங்க. அப்படியா? அதான் கோயம்பேட்டில் படுக்க போட்டிருக்கீங்களா? கோயம்பேட்டில் இல்லை, வீட்டில் தான் இருந்தாலும் ஒழுங்கா. இவள் வந்து ஹாஸ்டலில் படித்தா படித்து பூக்கடை இருக்குல்ல அங்கே படித்து நின்றா. கரும்பாட்டை ஈரோட்டில் கரும்பாட்டி நின்றேன். இவள் ஈத்துன்னு வந்தால் எனக்கு தெரியாது, இவள் ஹாஸ்டல்லேருந்து வந்ததே எனக்கு தெரியாது. நான் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது இங்கே. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இன்னொரு கல்யாணம்? 5 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் பண்ணிட்டேன். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேங்க. நான் எங்கே மேடம் பண்ணேன்? போனால் இந்த பசங்க தேவைன்ட்டு வந்து கல்யாணம் பண்ணி நல்லா வளர்த்துது என் மாமியார் என் பொண்டாட்டியும். அதுங்களே வந்து திட்டி ஸ்டேஷனில் 4 வாட்டி 5 வாட்டி பிடிச்சி கொடுத்தாங்க. அப்பா வானு ஸ்டேஷன்லேயே எழுதி கொடுத்தாச்சு. அந்த ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இது. எத்தனை வயசு பசங்க? இதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 3. 5 வயசு பசங்க எழுதி கொடுத்தாங்களா? ஸ்டேஷனில் இப்போ எழுதி கொடுத்தாங்க. எப்போ? இப்போ நான் 4 மாதம் வீட்டில் வச்சுருந்தேன். அப்போ அப்பா ஆனன்ட்டே எழுதி கொடுத்துட்டு. ஏன் எழுதி கொடுத்தாங்க அப்படி? அவங்களே கேளுங்க. அடங்க மாட்டாங்க வீட்டில். அடங்க மாட்டாங்க. அடங்க மாட்டாங்கன்னா வந்து இவ பேச்சை கட்டி இவ போயிட்டா. எங்கே போயிட்டா? அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு அவன் வீட்டுக்காரன் விட்டுட்டு வானான்ட்டு. எங்கள் வீட்டில் தான் மேடம் இருந்தது. இவர் அடிக்கிறாருல என்கிட்ட சொல்லிச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி. அதனால இட்டுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, இட்டுட்டு வந்து நீ தனியாக தானே இருக்கு, அடிக்கடிக்கு சென்ட்ரிங் வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டு வாங்க, நான் ஒண்டியாக தான் இருப்பேன், அதனால கூட நான் வச்சுட்டு. மாமியார் கூப்பிட்டு கேட்குறீங்களா? வேண்டாம், மாமியார் அங்கே இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள். இட்டுட்டு வந்து நான் வச்சுட்டு இருந்தேன் மேடம். சொன்னேனே மேடம், எங்கே பார்த்தாலும் சுற்றுறாங்க மேடம். யாரு? இவ்வளோ 2 பேர் எம்ஜிஆர் நகரில் பைக்கில் போகிறாங்க. நாங்கள் இங்கே சொந்தக்கார யாரும் மேடம் வீட்டை விட்டு 4 மாதம் போனாங்க. எங்கே இருந்தாலும் கேளு, எந்த சொந்தக்காரர் விடுதுன்னு கேளுங்க, நீங்களே கேளுங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் தானே? இப்போ மேடம் இப்போ வந்து நடுவில் போயிட்டாங்க 4 மாதம்
ஆலிவ் வரத்தில் வீட்டில் எதிர் வீட்டில் அந்த பூமா நீங்க எதுக்கு வெளியே அனுப்பிச்சு? நான் அனுப்பல. ஒருத்தவங்க வந்து 16 சொல்லி எடுத்துட்டாங்கன்னா பாத்ரூம் எதிர் வீட்டில் வந்து ஆயா ஒன்று இருக்குது. இதோ பாத்ரூம் போனால் தண்ணி ஊற்றுன்னு கேட்க சொன்னாங்க. கேட்டால் தண்ணி ஊற்ற வேண்டியதானே. அவங்களே நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரேன் தானே, பக்கத்தில் தானே இருக்குது, நாற்று அடிக்குமே அப்படின்ட்டு. அதாட்டி அவங்ககிட்ட சண்டை வாங்கின்னு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து போயிட்டாங்க. நான் 13,000 செல்லு ஒன்று இருந்தது மேடம். அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுக்கல. அண்ணா வந்து இந்த மாதிரி நான் ரோட்டில் ராணியண்ணா நகரில் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு பொம்பளை வந்து தப்பான தொழிலுக்கு பொண்ணுங்களை இட்டுட்டு போவாங்க. அதுக்கிட்ட நான் மாட்டிக்கினேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அண்ணா வந்து சொல்லி விட்டுட்டு போனாங்க. அண்ணனுடைய ஃப்ரெண்டு இவருக்கு கையில் 100 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அண்ணா அது என்ன தப்பான தொழிலுக்கு? அது வந்து அந்த நான் உட்காந்து ரோட்ல இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன் மேடம். எங்க போறதுன்னு தெரியாம அவங்க வந்து ஒரு பழக்கடைக்காரங்க இருந்தாங்க. அவங்க வந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நான் வேலை செஞ்ச இந்த இடத்துல எனக்கு 1000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. அவங்க புவனேஸ்வருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நான் மாசமா இருக்கிறதுனால இப்ப வேண்டாம், நைட் டைம்ல ஒண்ணுக்குள்ள எதுனா வந்து பிரச்சனை பண்ணுவீங்க சொல்லின்னு ஆட்டோ ஸ்டாண்டில் மேடம் விரும்பக மார்க்கெட்டு அங்கே வந்து காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டாங்களாம். இது யார் 2 பேரும் கேட்டுக்க நாங்கள் சம்பளம் வாங்க வந்தோம். இன்ட்டு எங்கள் மாமனார் 120 ரூபா கையில் குத்துக்கிறாரு. அது வியாபாரமா மேடம்? கண்ட பசங்க ஒரு சுத்தலமா மேடம்? எங்க பாத்தீங்க? விரும்பக மார்க்கெட்ல என் மாமனார் பாத்துக்கிறாரு. நீங்க பாத்தீங்களா? நான் வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் பேசக்கூடாது, கண்ணால பார்க்காத விஷயம் பேசக்கூடாது. இவங்க பண்ணாத இதுவே இல்லை மேடம். நான் எல்லாம் பொய்யா சொல்றேன். இல்லை நான் 4 மாசம் எங்க போனாலும் போனாலும் கேளுங்க. நான் மேடம் அவங்க நம்பர் குடுக்குறவங்க கிட்ட 4 மாசம் எந்த சொந்த வீட்ல தங்கினானே 1.5 மாசம் நாங்க இருந்தோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். அவங்க 2 பேரும் சின்ன பசங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்வழி காட்டுறது உங்க கடமை. மேடம் நீங்க என்ன பண்ணீங்க? நைட் சொன்ன மேடம் போகாதீங்கடி இங்க இருங்கடின்ட்டு. போகாதீங்கன்னு சொல்லல மேடம். போய் சொல்றவங்க வீட்டை விட்டு வேலை செஞ்ச இடத்துல நான் இட்டுட்டு வந்தாங்க. அங்க இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. பைசா கொடுக்கல. எதுக்கு இந்த இவளை இட்டுட்டு வந்தா? அவங்க மாமியார் வந்து குடிப்பாங்க. இவரு குடிப்பாரு, அவங்க மாமியார் அவங்க மாமனார் 3 பேரும் குடிச்சாங்கன்னா வீட்டுல ஒரே அராஜகம் நடக்கும். அப்ப வந்து இந்த பொண்ணு மேடம் எனக்கு ஒரு கிட்னி இல்ல மேடம். அந்த ஊருக்கே தெரியும். எதுக்கு கிட்னி வித்துட்டீங்களா? இல்ல சரக்கு போயினா இப்ப குடிக்கிறது இல்ல. கிட்னி இல்லன்னு மேடம் நான் போய் சொன்னேன். இந்த பொண்ணு ஹோட்டல்ல வேலை செஞ்சது அந்த நம்பர் நான் வச்சிருக்கேன். அவங்க கிட்ட எல்லாம் நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க பேசி பாருங்க. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் 1500 ரூபாய் பைசா வாங்கினா இந்த பொண்ணு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டார் மேடம். என்ன மேடம் எவ்வளவு போய் சொல்றேன்? பொண்ணுங்க பேச்சு கேக்குறீங்க, ஆம்பளை சொன்னா நம்ப மாட்டீங்களா நீங்க? பொம்பளை ஆம்பளை சொல்றீங்க. அந்த பசங்களோட அப்பாங்க நீங்க. சத்தியமா போய் சொல்லு மேடம். என் புள்ள ஒரே சாச்சா சத்தியமா போய் சொல்றேன். அவனுக்கு தான் மேடம் எல்லாமே சொல்லுவாரு. எத்தனை மாசம் வேலை செஞ்சு? 2 மாசம் வேலை செஞ்சு மேடம். இந்த பொண்ணு ஒரு வாட்டி 1500 ரூபா கொடுத்துட்டு ஒரு வாட்டி வீட்டு வாடகையில் 2000 ரூபா கொடுத்து வேலைக்கு போல. நான் உடம்பு சரியில்லாம அதான் கொடுத்துட்டு வேற காசுலாம் வாங்கி இவங்க அக்கா பேச்சு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன் மேடம். எனக்கு வந்து நான் ஹெல்ப்பரா வேலை செஞ்சேன். 3000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். அந்த 3000 ரூபாய் விட்டா குத்துட்டேன் நானு. திருப்பி என்ன பண்ணாங்க, எங்க சித்தி வந்து ரொம்ப பாத்திரங்கள் முடியல சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நின்னுட்டாங்க. அந்த ஹோட்டல்லயே வந்து காசு கேட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு வந்து கொண்டாடுவாரான்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்க மேடம். அந்த அக்கா நான் சொன்னாங்க தரேன் தான் சொன்னாங்க. தரேன் சொல்லிட்டு இல்ல மேடம். இவங்க 2 பேரையும் வீட்டுல உட்கார வச்சு காசு கேட்டு தொந்தரவு பண்ணியிருந்தாரு மேடம் இவரு ரொம்ப. அப்புறம் என்ன பண்ண, அந்த அக்காட்ட போய் என்ன வேலைக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண, நான் 12 மணிக்கு ஒரு ஆம்பளை கூட வர மேடம் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு போவாதன்னு சொல்லி அடிச்சு அடங்கணும். நான் வேலைக்கு போல மேடம். அங்க வந்து சொல்றேன் மேடம் சத்தியமா. ஒரே நிமிஷம். அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும். போய் சொல்றது நம்ம கோயம்பேட்ல இருக்காங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? கோயம்பேட்ல எப்படி மேடம் இருக்கும்? ஒரு வயசு பொண்ணுக்கு கோயம்பேட்ல இருக்க முடியுமா? என்ன மாதிரி ஏரியா? எங்க இருப்பாங்க இவங்க? எங்கன்னா இருந்திருப்பாங்க மேடம். நாங்க போய் சொன்னோம். சரியா? ஆலப்பாக்கத்துல நான் எங்க இருந்தேன்? போரூர் கிட்ட. இது ஆலப்பாக்கம். போரூர்ல வீட்டு வேலைக்கு போன மேடம். அந்த அம்மா வந்து எனக்கு மாமா கலகலன்னு சிரிச்சிட்டு பசங்க யாரு அது? கடகன்னு யாரும் சிரிக்கல. என் தங்கச்சி மேடம் எங்க அக்கா விட்டு போயிட்டாங்க மேடம். எங்க அக்கா ஒரு இடத்துக்கு வேலைக்கு விட்டாங்க. அந்த வேலைக்கு விட்ட இடத்துல எங்க மாமா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கித்தி எனக்கு 5000 ரூபாய் கொடு, நான் வீட்டு வாடகை வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட எல்லாம் காசு இல்லை மாமா, நானும் இப்போதான் வேலைக்கே போயிருக்கிறேன், தங்கி செய்கிற வேலைக்கு போனேன் மேடம். நான் அங்கேயோ ஃபோன் பண்ணி கேட்டாரு, எனக்கு 5000 ரூபாய் கொடு, நெட் மந்தி நான் வச்சிருக்கிறேன், நல்லா சாப்பாடு போடுறேன், நீ எது கேட்டாலும் செய்றேங்க. எங்க மாமா சொன்னாங்க மேடம். நீங்க தான் கெட்டு போவீங்க மேடம் சொன்னாங்க மேடம். அப்புறம் அவங்க பொண்ணுக்கு வந்து மாசமாயிட்டாங்க. அந்த அக்காவுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஊரோடட்டுன்னு போயிட்டாங்க மேடம். என்ன வந்து சொன்னாங்க, 2 நாளைக்கு எங்கன்னா சொந்தக்கார வீட்டில் இருப்பாப்பா, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன்னு சொன்னாங்க. சொந்தக்காரங்க யாரும் சேர்க்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க யாரும் என்ன சேர்க்கல சொல்லிட்டு எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பேர் சொன்னேன் எங்க அக்காட்ட. அந்த மேடம் சொன்னாங்க எங்க அக்கா கிட்ட,
உன் தங்கச்சிட்டுன்னு போய் எங்காச்சும் வெய்யுமா 2 நாளைக்கு சொன்னாங்க மேடம். அப்புறம் என்ன பண்ணிச்சு, எங்கள் அக்கா சொல்லிச்சு வா கீர்த்தி நான் அப்பாட்ட போய் விட்றேன்னு சொல்லிச்சு. எங்கள் அப்பா நான் அப்பதான் இவருக்கு வந்தாரு மேடம். வந்து ஏன் இவ்வளோட்டுன்னு வந்த காசு வீட்டுக்குள்ள நோடைய கூட இல்ல மேடம், வெளியிலேயே நீங்க கேக்குறாரு எது கேட்டுட்டு வந்தாரு. சொல்லாம விட்டா மேடம் இவ கூட சேர்ந்துக்கினா ஒரு சொல்லாம கட்டணம் கோவம் ஓடிட்டாங்க. வராது. இங்க பாருங்க மேடம், அது கைய பாருங்க. நான் போய் சொன்னேன்னா கடிச்சு நான் கேட்க போனேன். என்ன கேட்பாரு மேடம், நீ பெத்தன்னு. எதுக்கு கடிச்சீங்க? போய் மேடம் எதுக்கு கடிச்சீங்க? நான் இதுல சொல்றேன் மேடம். அட்டங்களாம் அடிப்பேன், கையில தான் அடிப்பேன், முதுல தான் அடிப்பேன், கையெல்லாம் கடிக்கல. போய் போய் மேடம் எங்க மாமா அப்ப ஃபோன் பண்ணி ரத்தத்தை கேட்டு test பண்ணலாமா? கடிக்கல என்ன பொய்யெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லாத, சொன்னா மூஞ்ச கீசிடுவேன். பொய்யெல்லாம் நீ சொல்லாத. நடிக்கிறாங்க மேடம். ஐது அந்த தெருவில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராளுங்கன்னு ஏன் நீங்கள் என்ன பண்ணா 4 பேர் தெருவில் போயிட்டு விசாரிப்பா இவனை பற்றி, இந்த ஸ்டேஷனில் போய் விசாரி அப்படின்னு சொன்னோம். உங்கள் ஆளுங்க என்ன சொன்னாங்க, வாப்பா கையெழுத்து போட்டு இவங்க ஹாஸ்டலில் சேவ போகிறாங்க, வந்து கையெழுத்து போட்டு விடுப்பா. எங்கள் அண்ணன் தான் வளர்த்துது, நான் கூட வளர்க்கல, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி தான் வளர்த்துது, படிக்க வச்சு தான் அவங்க தான் எல்லாமே. அவங்க தான் இன்னும் அப்பா அம்மா மாரி எல்லாம் பார்த்தாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? யாரு? நான் ஈரோட்டில் இருந்தேன் மேடம். நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணனை போய் குறை சொன்னீங்களா? இல்லை என்னமா பொய் பண்ணாரு? சொல்லாத. ஒரு நாளைக்கு என்ன சொன்ன சொல். ஒரு நாளைக்கு நீ சின்னமணி ஆயா அவங்க பொண்டாட்டி இவங்க உங்க ஒய்ஃபு எங்க ஆயால வந்தாங்க மேடம். வந்துட்டு எங்க அப்பா வந்து ரொம்ப குடிச்சிருந்தாரு. குடிச்சிட்டு வந்து தள்ளாடின்னு வந்து இது மாதிரி கேட்டாரு, நான் என் பொண்ணு எச்ச வேலை செய்ய வச்சிருக்கிறியா உங்க வீட்டுல? கேட்டான் அப்படி கேட்ட யார் மேடம் ஒத்துப்பா? ஒரு வீட்டுல இருக்கிறனா ஒரு வேலை செஞ்சுதான் அது அண்ணன் தான், எதுவும் கேட்கல. குசிற நீ போடான்ட்டு சொன்னிச்சு, நான் வந்துட்டேன். நான் போயிட்ட பிறகுல மேடம் என்ன பெரியமா அப்படி திட்டினாங்க. பாவோ சின்னதுல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு கைலாங்காரன் லவ் வளர்க்குறோம். அப்பா என்ன சொல்றாங்க தெருவில் எந்த நகரில் நானே எத்தினு வீட்டில் கட்டிக்கிறேன். அவனை பாதி தாண்டி பரமேஸ்வரி தெத்திச்சின்னு எங்கள் அண்ணி. அதனால தான் அனுப்பிச்சு விட்டுதே. எங்கள் அண்ணன் பையனை பைக்கில் எடுத்துன்னு வந்து நான் மண்டபத்தில் வேலை செஞ்சான். அங்கே எடுத்துன்னு வந்து விட்டு போயிடுச்சு. ஒரு நிமிஷம், உங்க பேர் என்னது? ஆனந்த். உங்க பசங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்யுது மேடம், இந்த பசங்க எனக்கு வேணாம் மேடம். என் பேச்சை கேட்காததுக்கு நான் எனக்கு வானே வேணாம். எங்களை கேக்குறாரு மேடம், உங்க அம்மா அவனுக்கா பெத்தாங்க எனக்கா பெத்தாங்கன்னு கேக்குறாரு அவரு எங்களை. எனக்கு வேணாம் மேடம். ஏன் பத்தி? அது இது வரைக்கும் அது தேடிச்சு, இது வரைக்கும் அது தேடிச்சு. ஒரு ஏன் பையன் தேடிக்கிட்டாங்க? வச்சுக்கிறாங்க. ஏன் தேடிக்கிட்டாங்க? நீ பாத்து எந்த இரு, பையன் ஒரு நிமிஷம் ஏன் மேடம் தேடிக்கிட்டாங்க? போய் சொல்றாங்க மேடம், உங்கள்கிட்ட நடிக்கிறாங்க மேடம். சத்தியமா சரிங்க, அவங்க நீங்க சொல்றது இதுக்கு மேல இந்த புரியல. வயசு, நான் என் வாழ்க்கையில உன்ன நான் பார்த்துட்டே இல்ல. இந்த வயசுல ஒண்ணுங்க. அப்படி இருந்தா கூட நீங்க ஒழுக்கமா வாழ்ந்து பசங்களை நல்வழிக்கு கொண்டு வரணும். ஐயோ ஒழுக்கமா தான் மேடம் வச்சிருந்தேன். ஹாஸ்டல்ல வந்து நீ ஒருத்தனுக்கு இது வச்சிட்டா எனக்கு சொல்லல. நீ ஒழுங்கா இருந்திருந்தா ஈரோட்ல நாங்க இருக்கிறேன். ஒழுங்கா இருந்திருப்போம் சின்னதுல. சரியா? சன்ட்ரி வேலை பையன் மேடம். எவனா பணக்காரனா வச்சு இந்த கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். எவனா ஈத்தின் போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் கூலி வேலை தான். சென்ட்ரிங் வேலை சரி, ஒரு நிமிஷம், நீங்க கூலி வேலை தானே செய்றீங்க? அப்புறம் என்ன சென்ட்ரிங் வேலை நாட்டுப்புறம் பையன் மேடம். மாமா நாட்டுப்புற நீங்க என்ன அமெரிக்கால பிறந்தீங்க? உங்க அம்மா நான் என்ன அண்மையில சென்னையிலேயே பிறந்தேன். இது பண்ணி கடலூர்ல வளர்த்துட்டாளா? கடலூர் என்ன அமெரிக்கால இருக்கு? எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கா? மேடம் அப்பா தேவனே நீயா 4 மாசத்துக்கு ஓனியா? சரி அப்பா வந்து அப்பா மாதிரி இருக்கணும். வந்தியா? ஓடின இழுத்துன ஓடின அவனை ஆமா வச்சிருக்க மேடம். இவனை ஆமா வச்சிருக்க. சத்தியமா நான் கும்புற கடவுள் எஸ்மெல்ல என் புள்ள மேல ஆனியா, என் அம்மா மேல ஆனியா, எங்க அக்கா செத்து போன மேல ஆனியா, எங்க செத்து போன எங்க மாமா மேல ஆனியா, எல்லாரும் மேலயும் இவனுக்கு பண்ணது அட்டகாசம். அந்த தெருவில் கேட்டு பாருங்க. அப்புறம் எங்க வந்து எனக்கு பெரியப்பா விசாரிங்க. எங்களை பெத்த பிள்ளைங்களாட்ட நான் தப்பு பண்ணி எங்க பெரியப்பா ஐயோ, நான் மேடம் நம்பவே எதனா மாட்டேன். ஒண்ணுனா எனக்கு பைசா எடுத்துன்னு வந்து பெரியப்பா அண்ணா கொடுப்பாங்க. நான் சனி நம்பவே ஞாயிற்றுக்கிழமை கூட மாட்டேன். பைசா இந்த பேச்சை கேட்டேன் நான் நம்பவே மேடம். 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க மேடம். மேடம். எனக்கு கூட இல்ல நான் மேடம். போய் சொன்ன பெரியப்பா நம்பர் தரேன் மேடம். பஸ்ல இருந்து இதோ இங்க தலையில விழுந்துச்சு பாருங்க அப்ப மேடம். என்ன சொல்றீங்க? அப்ப என்ன சொல்றீங்க? காலையிலே சாப்பிட வீட்டுக்கு போக மாட்டேன், முடியாது. வீட்டுல சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு நான் இட்டுட்டு போன்னு சொல்லி அந்த மேடத்துக்கிட்ட வந்து எனக்கு கேட்கல. நான் போக முடியாது. நீ வீட்டுக்காரங்க இது கூட போ. வாழ்க்கைக்கு ஒரு நீ இதுவும் போ, கிடைக்கல போ, மேடம். போ. வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல மேடம். அப்ப லவ் பண்ணி அந்த பையங்க பைக்ல காலை பொண்ணு வச்சு ஓனியா? மேடம் நான் உண்மையை சொல்றேன் மேடம். வேலை பொய் செஞ்சேன் மேடம். நானு. எங்க மாமா வந்து எப்படி போறூர்ல எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க மேடம் மேடம். பொய் மேடம். இந்த அம்மா எதுவுமே நம்மளுக்கு பண்ணோம் இல்லையா? எதுவுமே பண்ணாம எப்படி மேடம் நாங்க இது மாதிரிலாம் பண்ணோம்? ஊருல வந்து கார் எடுத்துன்னு வந்து இன்னும் கேளுங்க மேடம் வரமாட்டாங்க. நம்ம எங்க அம்மா சரி நான் என்ன பண்ண உன்னை இழுத்து போட்டு அடிச்சு உன் பணத்துல திருடி பண்ணிட்டேனா? சொல்றாங்க மேடம். மேடம் ஒன்னும் சொல்ல. மேடம் நியாயத்தை தான் கேக்குறாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. இவங்க எதுவுமே செய்யலையாம். மேடத்துக்கிட்ட சொல்லி இதோ அந்த அம்மா நீர் கண்ணீர் வெட்டிறாங்க, இந்த அம்மா நீர் கண்ணீர் ஊத்துறாங்க. நீ கண்ணீர் நான் வடியில நீதான் உன் பொண்டாட்டி உன் மாமியார் இருக்கு பேசுற சம்பாரிச்சு தைரியத்துல. வீட்டு வேலை சம்பாரிச்சு ஐயர் வீட்டுல வேலை சம்பாரிச்சு எங்க 3 பேருக்கு உட்கார வச்சு நான் சம்பாரிச்சு நான் ஒரு பொம்பளை ஓடி வீட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு சோறு போட்டேன். யாரும் எனக்கு கொடுக்கல 1 ரூபாய். வீட்டு இவரு வேலை கூட செஞ்சு சம்பாரிச்சு சம்பாரிச்சு சோறு போடல மேடம். வேலைக்கு போக முடியல. என்னால இவரு 7 வீட்டுல தான் மாசமா கிடக்குறாரு. நான் சம்பாரிச்சு சோறு வாட்ச்மேன் வேலை போடுறேன். செஞ்சேன். என்னால முடியல, நிக்க முடியல. எல்லாருக்குமே நான் சோறு போடுறேன். நின்ட்டேன் நானு. ஒரு பொம்பளை இருந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு சோறு போடுறேன். இவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஆ. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? இவங்க பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது மேடம். இவங்க ஹாஸ்டல்ல இருந்தாலுங்க. ஹாஸ்டல்ல இருந்தபடியே நீ அவர் கூட எப்படி போனது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து
நாங்கள் நல்லா தான் அவங்கள வச்சுருந்தேன். நல்லா கேட்டு பாருங்கள், ஒரே ஒரு வேலை செய்வாளுங்களே, நான் சோறாக்குவேன், வேலைக்கு போயிட்டு வந்து நான் சோறாக்குவேன், சோறாக்கி இவங்களுக்கு சோறு போட்டேன், எல்லாமே செஞ்சேன். அவங்க அப்பா இப்படி வெளியில் சுற்றுவாளுன்ட்டு எதனா கேட்டால் அவங்க அப்பா ஒரு அடி அடித்தா அவரை ஈத்து போட்டு இவங்க அடிப்பாளுங்க. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஸ்டேஷனுக்கு போய் அப்பா சொல்லிவிடுவாருங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போகுமா? அவ இஷ்டமா தான் போனா, நான் போன்னு சொல்லல. நீங்க பேசாம 2 மாசம் போனா மேடம். எல்லாரும் பேசுறாங்க. இங்க பாருங்க, அவருதான் எங்களுக்கு மேடம் அவங்க பாட்டுல வேலை என்னவோ அதை நான் பாக்குறேன் மேடம். வேலைக்கு இவ்வளவு நான் போகணும் நான் சொல்லல, எதுவுமே 2 பேருமே சொல்லல. இவ இஷ்டமா ஹோட்டலுக்கு நான் வேலைக்கு பேர் போறேன். என் பேர் வள்ளிமா. வள்ளி, ஆமா. நான் ஒரு விஷயம் கேட்டா உண்மையா சொல்லுவீங்களா? சரிங்க சொல்லுங்க. ஒரு அப்பாவா நல்லபடியா அவரை பாத்துக்கிறாரா பசங்களை? யார பசங்களை அவரு பார்க்கலாம், நான் பாக்குறேன் மேடம். அவரும் தான் பாத்துக்கிறாரு மேடம். அவரு மேல எந்த குறையும் இல்லைங்க மேடம். எல்லாருமே நான் தானே மேடம் பாத்துக்கிறேன். அப்ப குறை இல்ல சொல்றீங்க? குறைன்னா இவளுங்க பண்ணத்தை தானே மேடம் அவர் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணாங்கன்னா வெளியில போவாளுங்க, ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்டா இவர் ஒண்ணு கேட்பாரு, அவளுக்கு ஒண்ணு கேட்பாலும், அவளும் இவரை ஈத்து போட்டு அடிப்பாளுங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போய் சொல்லுவாளுங்க. இவங்களுக்குள்ளதான் நடக்கும். என்னால எந்த பிரச்சனை கிடையாது, இவரால எந்த பிரச்சனை. அவங்க மேல வேற என்ன தப்பு இருக்கு? வேற வேணா தப்புன்னா எல்லாம் அவங்களுக்கு இங்க இவரை கேட்டதான் தெரியும். வயசு பொண்ணுங்க சாதாரண பண்ணறது விஷயம் தானே. அந்த வயசுல ஆம்பளை பசங்களானாலும் பொம்பளை பசங்களானாலும் அப்பா திட்டினா அம்மா திட்டினா அது எதிர்த்து பேசுங்க. ஆமா, அவ்வளவுதானே. எதிர்த்து பேசுறதுக்கு இல்ல மேடம். ஸ்டேஷன் மூலைக்கும் போயிட்டு எனக்கு அப்பாவே வேணான்னு எழுதி கொடுத்துட்டாருங்க மேடம். இவருங்க எழுதி குத்தம் மேடம் தானே. இங்க பாரு மேடம், இன்னொரு கதை கேட்டுங்க. நாங்க சொல்றோம் நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு ஒரு காலத்தில் என்கிட்ட தானே வந்தாகணும், நான் தானே பார்க்கணும் உங்களை சொன்னதுக்கு இருந்து நீங்கள் எழுதி கூட்டு போக சொல்லுங்க. அவனை கேட்டாண்ட போனால் என்னை அவன் வழி மறித்து என்னை அடிப்பான். நீ கேட்டாண்ட எழுதி வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க 11 மணி வரைக்கும். என்னம்மா ஏன் அப்படி எழுதி கொடுத்த? அந்த அக்கா நான் சொன்னல மேடம், வேற பொம்பளை பேசி வேலை செஞ்சேன் மேடம் நானே. அவங்க பேச அந்த அக்காவோட ரிலேஷன்ஷிப் வந்தாங்க. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, வீட்லயே பிரியாணி எல்லாம் ஆக்குனாங்க மேடம். சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண, ஒரு தடி கட்டி எடுத்து நடிச்சார் மேடம். நான் உடனே அந்த அக்காட்ட போய் சொன்னேன். நான் அக்கா பயங்கரமா வேலைக்கு போட்டாவல்ல, நீ வேலைக்கு போறேன் சொன்னார் மேடம். நான் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன், நீ வேலைக்கு போற சொன்ன பண்ணாரு. தடி கட்டி எடுத்து அச்சார் மேடம். நான் பண்ண வழி தாங்க முடியுமா போய் அந்த அக்காட்ட போய் சொன்னேன். நான் அடிச்ச காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? நைட்டு 12 மணிக்கு வருவா ஹோட்டல் கடையில இருந்து வேலை பார்த்துட்டு. நைட்டு 12 மணிக்கு ஹோட்டல் கடைக்காரங்க கூட வண்டியில வருவா. இதே ஒரு கடையில வேலை பார்த்தா மேடம். ஃபர்ஸ்ட் அங்க அவங்க அம்மையான்ட்டு அந்த கடைக்காரியே சொல்லிட்டா கூட்டு, இவ இருந்தா தான் இவ தண்ணி வச்சாதான் குடிக்கிறானுங்க, இவ இட்லி வச்சாதான் குடிக்கிறானுங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், அப்படியா இருந்தா இவ்வளவு வேலையை நிறுத்திடாம நான் வேணா வரேன்னு அந்த அக்கா அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அவ என்னன்னுமே சொல்லி கொடுத்து இவளை என்ன பண்ணிட்டா, எங்க பக்கம் சேராத அளவுக்கு அவளை ஆக்கிட்டா. அங்கேயே தங்கிட்டாங்க. ஆக்கி துணியெல்லாம் எடுத்துட்டு போய் அவளோட தங்கி திரும்பி ஸ்டேஷன்ல வந்து அவ சொன்ன பேச்சு கேட்டுன்னு, எனக்கு அப்பா அம்மாவே வேணாம், எனக்கு எல்லாமே அவங்க தான். யாரும் அந்த ஹோட்டல் கடைக்காரங்க அவங்க தான் எனக்கு வேணும், இவங்க வேணாம், எழுதி கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு அவருக்கும் எதுவும் கிடையாது, எனக்கு அப்பா இல்லை, நான் புள்ள இல்லை. சரி, எனக்கு ப்ராப்ளம் என்னதுன்னு புரிஞ்சு போச்சு. 2 பக்கத்துலயும் நான் சொல்லறத நல்லா கேட்பீங்களா? கேட்பீங்களா? நீங்களும் கேட்பீங்களாம்மா? நீங்களும் கேட்பீங்களா தம்பி? இது பாருங்க, இது வயசு கோளாறு. அந்த அம்மா சொல்லும்போது எனக்கு தெளிவாக புரியுது. நீங்கள் ஒரு அப்பாவா அவங்கள கண்டிச்சிருக்கீங்க. ஆனால் அது கொஞ்சம் தனியாக சம்பாதிக்கிறானுங்க, தனியாக ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க, நான் உங்களை மதிக்கலை. ஆமாம் மேடம். திருப்பி பேசுறது, அடிக்கிறது, நாங்கள் வாழ்ந்துப்போம் உங்கள் தயவு தேவையில்லைன்னு போய் எழுதி கொடுக்கறது, அதுதான் பண்ணியிருக்காங்க. இது உங்க அம்மாவே இருந்தா அதிகாரமா உங்களை திட்டலாம், அந்த பொண்ணு எதுவுமே பண்ண முடியாது. நான் கேட்க மாட்டேன் மேடம். கேட்டேன்னா அது பழி வந்துடும், புரியுதா? இது உங்க வீட்டுல இல்லம்மா, எல்லா வீட்லயும் இருக்கிறது பிரச்சனை தான். உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறது பணக்கார வீடு, ஏழை வீடு, படிச்ச வீடு, படிக்காத வீடு எல்லாம் கிடையாது. இதுக்கு பேரு ஜெனரேஷன் கேப். அவங்க நினைக்கிறது ஒண்ணு, நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. உங்க வாழ்க்கை என்னது, நீங்க வாழறது உலகம் என்னதுன்னு அவங்களுக்கு புரியாது. அவங்க வேற விதமா வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே கவலை இருக்கும். சின்ன பசங்கள்லாம் நீ இப்போ வந்து நிற்கிறாயில போய் வாயத்தை தள்ளிட்டு மேடம். அந்த கொஞ்சம் ஒரு கதை கேட்குறீங்களா? இவ ஏற்கனவே வந்து நாங்கள் இது மாதிரி இவ எங்களை இல்லாமல் போனை வச்சு தான் இது மாதிரி இருந்தா. இவளை வந்து என்னன்னு கேட்டான், ஏற்கனவே இவர் கேட்டார், ஏற்கனவே எங்கள் பேச்சை கேட்காத அவள் போனை வச்சு தானே இது மாதிரி நிலைமையில் அவள் வந்து உட்காந்து இருக்கிறா. நீ 12 மணிக்கு வேலைக்கு போவாத, உன் வேலை என்னவோ அதை பார்த்து கேட்டேனா? ஒரு நிமிஷம், இந்த வார்த்தையை உங்க அம்மா வரதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டேனா?
12 மணிக்கு எப்படி ஹோட்டல்ல இருந்து வருவேன்னு கேட்டேன். அவன் கூட உட்காந்து கேட்டேன் மேடம் நானே. நான் அப்ப நான் சொன்னல மேடம், எதுக்கு ஒரு தாத்தா விட்டு செத்துட்டாருன்னு சொன்னார் மேடம் நானே. அப்ப எங்க சித்தப்பா எல்லாம் இருந்தாங்க மேடம். அவங்களே கூட அங்க வந்து விசாரிக்கட்டுங்க மேடம். நீங்க கூட என்னம்மா அவங்க குழந்தைங்கம்மா, விசாரிக்கிறது தெரியும் மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம். அம்மாடி இப்ப பாரு, மறுபடியும் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. எல்லாத்தையுமே நான் சொல்லியா வச்சுக்கிறேன் மேடம். இரு அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா நான் சொல்றது. சின்ன பொண்ணுங்க, எனக்கு தெரியும் அவங்க சொல்ற சின்ன பொண்ணுங்கம்மா, அவங்க வயசு கோளாறு, புரியுறதா? அதுவும் இல்ல அம்மா இல்ல, அதனால அத மாதிரியா நான் வளர்த்தேன் மேடம். அவளுல நீங்க எவ்வளவு நாள் வச்சீங்க? அப்படி இல்ல மேடம், அவளுக்கு சின்ன புள்ளியில தான் ஹாஸ்டல்ல இருந்தாளு. அதுல இருந்து அவளுக்கு என்ன குறை வச்சுன்னு அதை கேளுங்க மேடம். அது மட்டும் இல்லாம இவருக்கு குடிப்பழக்கம். ஆமா, அவரு எப்பயுமே குடிப்பாரு. அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பசங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஆளு கிடையாது. இல்ல மேடம், எவ்வளவு நாளா உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு கிட்னி இல்லன்னு சொல்லி. எவ்வளவு நாளா? 4 மாசமா குடிக்கிறது. என்ன வயசு? 42 வயசுல 4 வருஷமா தான் குடிக்கல. ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் செய்யணும் மேடம். அப்புறம் சரி, இப்ப என்னன்னா பிரச்சனை என்னன்னா, நீங்க எழுதி கொடுத்துட்டு போறீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாதுமா. கொஞ்சம் தள்ளி உட்காந்து உட்கார கூட முடியல, இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துமானே. தண்ணி அடிச்சாலும் ஸ்டெடியா நிக்க முடியாது, தண்ணி அடிக்கலைனாலும் ஸ்டெடியா இருக்க முடியாது. சரி, நீங்க சொல்லுங்க மேடம். இப்படி உடம்ப கெடுத்து பாருங்க, உங்க உடம்ப பாருங்க, உடம்பு உறுப்பு எல்லாம் போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. அடி கொஞ்சம் நிக்கிட்டா நானு. எதுக்கு? இது பொலியுது, உட்காந்து கால் மாசமா இருக்கீங்களா? இது பொலியுது. சரி இரு, கொஞ்ச நேரம் இத பேசுறாங்க, முடிவு போய். அந்த அளவுக்கு உடம்பு கெடுத்துண்டாச்சு. பேச்சு இப்படி அதுங்களை கரிச்சு கொட்டுறது வேற. அவங்கள நாங்கள் போய் கரிச்சு கொட்டுறோமா? ஒரு அடக்கத்தில் தாய் இல்லாத பிள்ளை என்ன செய்யணும் மேடம்? மாத்தாந்தாய் கீழே இருக்கிறோம், அது என்ன செய்யணும்? நான் தூக்கின்னு போய் வளர்த்தேன் உங்களை. எப்படி ரவராவ புள்ளியில் உங்கள் அம்மா செத்த பிறகு நான் வளர்த்தேன். நாங்கள் வளர்த்தோம், யாரும் வளர்க்கல. உன்னை பெரியப்பா இருந்து உங்களுக்கு வந்து நிலத்து கடத்தை செஞ்சானா? அந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் வந்து இருக்கிற ஒரு அடக்கத்தில் தான் ஒரு புள்ளி இருக்கும், ஒரு மக்க செல்லம்பளை வச்சுருப்பாங்க. உங்களை வந்து சின்னத்தில் இருந்து நான் வந்து செங்கல் தான் அரைப்பேன், மண் தட்டு தூக்கி என் வயசுக்கு நான் மண் தட்டு தூக்கி உங்களை காவந்து பண்ணேன். நீ என்ன செய்யணும்? நான் அப்பா உங்களை வந்து பார்க்காத மேடம் எவ்வளோ அடிபட்டிருக்கேன், எத்தனை அடி இங்கே ஒரு குத்து இருக்கும், இங்கே வெட்டுப்பட்டுருப்போம், இங்கே ஒரு குத்து வாங்கியிருப்பேன். யாரால? உங்களால். நான் வந்து என்ன சொல்கிறேன் மேடம், தாய் வேணும் அப்போ வேணும்னாக்கா போக சொல்லு. ஆமாம் மேடம், நான் புள்ள வேணா நாயிட்டுன்னு போயிடுறேன். அவங்க அப்பா புள்ள ஒன்றா இவங்க கூட எவ்வளோ நாளைக்கு மேடம் நான் கஷ்டப்பட. நீங்கள் அப்பா நீங்கள் அம்மா மேடம் சொல்லுவாங்க, நீ சொல்லி நீ கேட்டுன்னு, நான் கேட்கறதுக்கு இல்லை. எனக்கு புள்ள அங்கே அழுகுறான், உன் புள்ளி விளாட்டம் என் புள்ள இப்படி லொக்காலிட்டி புள்ள இல்லை, அவ்வளோ ஒரு வளப்புல வளர்த்து வச்சுக்கிறேன் என் பேர. அதான் நான் என்ன சொல்கிறேன் மேடம், சொல்லட்டும் உனக்கு அவங்க என்ன முறை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற முடிவு தான். ஆமாம், நீங்க நீங்க வெளியே போறீங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லி, அந்த பசங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா நீங்க பேசக்கூடாது. நான் பேச நாங்க பேசல மேடம். அப்புறம் ஈரமா நான் உங்க அம்மாட்ட பேசுறேன். நான் பேச மாட்டேன். அவங்க அடக்கம் இல்லாதவங்க, அடக்கம் இருக்கிறதுவங்க, ஊரை சுத்துறதுவங்க, இழுத்துட்டு போனவ, இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நான் பேச மாட்டேன். நீங்க கிளம்புங்க. இப்போ எப்படி பேசினாலுங்க மேடம் மாதிரிக்கே? அவங்கள எப்படி பேசுனாங்க? அது பேசுனா ஏன்னா நீங்க போங்க போங்க வாப்பா வெளியே புள்ளைய போய் பாருமா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வருவீங்க. நீங்க வாங்க, எங்களை ஓம்ல எதுலயாவது சேர்த்து விட்டுடுங்க மேடம், இல்லைன்னா அனாதாஸ்தல் சேர்த்து விட்டுடுங்க. வரேன். உங்களுக்கு இன்னும் அவங்க வேதனை புரியல இல்லம்மா? எங்களுக்கு எல்லா வேதனையும் புரிஞ்சுதாமா நான் எப்படி வச்சிருந்தேன். எனக்கு வேதனை புரியாத, நான் ஒண்டி சாப்பிடணும், நான் ஒண்டி எல்லாமே செஞ்சுக்கணும் இல்லை. இவரால் எனக்கு 1 ரூபா பிரயோஜனம் இல்லை மேடம். 1 ரூபா ஒரே ஒரு ஜாக்கெட் பிரயோஜனம் கிடையாது இவரால். நான் சம்பாரிச்சு சோறு போடுறேன், நான் வாடகை கட்டுறது, நான் பாத்திரம் கழுவி நான் வாடகை கட்டுறேன். எல்லாத்தையும் வந்து அந்த அங்கே இருக்கிற சனமே எப்படி நீ இவங்கிட்ட போனான்னு கேட்குறாங்க என்ன, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாங்க என்ன. நீங்க சேர்றதுதாம்மா தப்பு. அவர் குடிச்சு கிட்னியை தொலைச்சது தப்பு. நீங்க இந்த பொங்கல் பசங்களுக்கு பொறுப்பு எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? நான் மாட்டேன் மேடம். நீங்க கிளம்புங்க. அதான் மேடம், இவர்கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேங்களே, உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை அந்த பசங்களை தப்பா வரக்கூடாது. நான் எப்பயுமே பேசுறது இல்லை மேடம். நான் எப்பயுமே பேசுறது இல்லை. கேட்டுக்கங்க, கிளம்புங்க. ஆமா, நீங்க எப்படி? எனக்கு இந்த பெரிய பொண்ணு ஆனா மேடம். பெரிய பொண்ணு வேணானா சின்ன பொண்ணு வண்டி இன்னும் போகிறேன். நான் போக மாட்டேன் மேடம், என்ன ஹாஸ்டலில் கூட சேர்த்து விட்டுருங்க. அப்போ என்ன எங்கேயாச்சும் ஹோமில் கூட சேர்த்து விட்டுருங்க மேடம். நீங்கள் எனக்கு வானே அங்கே போய் போனேனே ஏன் ஊட்டாண்டா அசிங்கமாக இருக்கும் எனக்கு.
என்னால போக மாட்டேன் உங்களுக்கு மேடம். இருந்து எங்கேயாவது ஒரு திருப்பி மாசம் கஷ்டப்படணும். தங்குறதுக்கு மட்டும் வீட்டோட தங்கி டெலிவரி இருக்கேன். அது செய்வேன் மேடம். நான் எனக்கு கூட சொல்லுங்க மேடம், நான் கூட செய்றேன். ரெண்டு பேரும் ஒரு 2 மாசம் செஞ்சோன்னா அதுல வர காசை வச்சு நாங்க வீடு தனியா எடுத்து குழந்தை பிறந்தா நாங்க பார்த்துப்போம் மேடம். அப்புறம் வேலைக்கு போனால அதுக்கப்புறம் எங்கேயாவது குழந்தைய கூட இதுகிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டு வேலைக்கு போவேன் மேடம். இவங்க கிட்ட இருந்து நான் எங்க அம்மா இருந்து செத்த மாதிரி தான் சாகணும். ஐயோ நான் அடிக்குது பாப்பா. நீங்க கிளம்புங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு பசங்க மேலே. அவர் நான் சொல்கிறத கேட்கறது நிலமையில கூட இல்லை. உங்கள் அப்பா பார்த்துக்க மாட்டாருமா, அவருக்கே உடம்பு சரி கிடையாது, குடிச்சு எல்லாம் போயிடுச்சு. வேண்டாம் மேடம், எனக்கு ஒரு இது கிடைக்கணும், என் லைஃபுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கணும் தான் மேடம். புருஷன் வந்திருக்காரா? வரல மேடம். ஃபோன் பண்ண நான் பண்ண எடுத்து பேசுறாங்க. அண்ணா சிகி அண்ணா பேசுனாங்களாம், ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றாங்களாம். அவரோட போய் வாழணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மேடம், இவங்க கிட்ட இருந்து கஷ்டப்படுறதை விட என் தங்கச்சி வச்சுக்கிட்டு நான் அங்கே வாழ்ந்துக்கிறேன் மேடம். பட் நீங்க ஒழுக்கமா இருப்பீங்களா? நான் ஒழுங்கா தான் மேடம் இருந்தேன். எங்க வீட்டுக்காரி என்ன தப்பால இது வரைக்கும் எதுவுமே சொன்னது. கோவம் வந்து கூட பேசுவேன் மேடம். என்கிட்ட அந்த ஒரு அவ்வளவுதான். குணம் மட்டும்தான் மேடம் இருக்கு. கோவம் தெளிஞ்சிட்ட பிறகு போய் தப்பு பண்ணிட்டேன்னா சாரி கேட்டுடுவேன் யாருக்கிட்டயா இருந்தாலும். மாமியார் மாமியார்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். எங்க வீட்டுக்காரரு எங்க மாமியார் கிட்ட ஒரு தப்பா எங்களை பத்தி இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தால மேடம், எங்க மாமாக்கு போய் சரக்கு வாங்கி வந்து 2 பேர் குடிச்சிட்டு ஏதோ சொல்லிக்கிறார் மேடம். இவரு எங்க வீட்டுக்காரரு கூட இந்த மாதிரி பேசினதே இல்ல மேடம். 6 மாசம் என்ன விட்டுட்டு இருக்காங்க தானே. எங்க மாமா எந்த விஷயம் கிட்ட சொல்லிடுவாங்க மேடம். ஃபோன் பண்ணி கேட்டேன் பாருங்க நானு. அப்ப கரெக்டா எங்க மாமா சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா தான் குடி வாங்கி கொடுத்தாரு எனக்கு, அதனாலதான் இப்படிலாம் பேசுனேன்னு சொல்லிட்டு எங்க அக்காவை நடுவில் விட்டு போயிட்டாரு மேடம். படுக்க எங்கேயும் வசதி இல்லை சொல்லிட்டு பண்ண கோவில பத்திருந்துச்சு. அப்புறம் நான் தங்கி சரி நான் வேலைக்கு பண்ணல மேடம். அந்த அக்காவை கூப்பிட்டு படுக்க வச்சாங்க மேடம். அந்த அக்கா சத்தியமா நான் யாரு கூடயும் தப்பான இதுல இல்லவே இல்லை மேடம். வீட்டோட எங்கேயாவது யாருக்கிட்டையாவது தங்க இடம் இல்லைனாலாவது என் நிலைமைய சொல்லி போய் இருப்பேன் தவிர்த்து தப்பான இதுக்கெல்லாம் நான் போனது இல்லை மேடம். எங்க பெரியம்மா பெரியப்பாவும் என்ன அப்படி வளர்க்கல, ஹாஸ்டல்லயே எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. உண்மையில மேடம் எங்க பெரியப்பா ஒழுங்காதான் வளர்ந்தோம். அதனால என் நிலைமை அந்த டைம்ல அப்படி இருந்ததுனால தானே இந்த தப்பான முடிவே எடுத்தேன்னே. எனக்கு வேலைக்கு மட்டும் எங்கேயாவது வீட்டோட இது. எத்தனை மாசம்? 9 மேடம். எப்படி நீங்க செய்வேன் மேடம். கஷ்டப்பட்டு இவங்க கிட்ட இருக்கிறத விட அந்த இதுல செஞ்சுட்டு சும்மா தலையாட்டல மேடம். அங்க போய் திருப்பி என்கிட்ட காசு கேட்பாரு மேடம். நான் போய் சொன்னல மேடம். இதையே வச்சு அதன் பொண்ணு சாக்கா வச்சு அடிப்பாரு. நான் போய் சொன்ன கேட்டு பாருங்க மேடம். ஒரு தாத்தா இறந்துட்டாங்க சொன்னாங்கல்ல மேடம். அப்புறம் ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போய் சொன்ன. நான் சொன்னேன் என்னால முடியலப்பா வேலைக்குலாம் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் மேடம். இவரு தான் போன்னு சொன்னார் மேடம். 10 நாளைக்கு போனேன் பாருங்க, 2000 ரூபாய் என்ன சொன்னாரு. அதனால என்ன பண்ண கெஞ்சி காலெல்லாம் வந்து 2000 ரூபாய் எனக்கு தந்தேன் மேடம். சரி, அந்த கதையே வேண்டாம். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு ஹோமில் போய் சேர்ந்துடுங்க. அங்கேயே வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் கழித்து வெளியே வந்து உனக்கு இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இல்லைன்னா குழந்தைய அவள்கிட்ட விட்டுட்டு நீ வேலைக்கு போ. இன்னும் உனக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணும். அவ்வளோதான். சரி, பண்ணி கொடுக்குறோம், வேறு வழி இல்லை. எங்க வீட்டுக்காரிக்கிட்ட பேசி பாருங்க. அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருமா. இப்போ வந்தாங்கல்ல மேடம் எங்க மாமி குடிச்சிருக்கிறாங்க மேடம். அவங்க கண்ணை பார்த்தா நல்லா தெரியுது. அவங்களும் இவங்களும் நல்லா குடிப்பாங்க மேடம். அவங்களெல்லாம் அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோமா, அது உங்களுக்கு தேவையில்லை மேடம். அந்த அக்கா ஒரு கொலுசு எடுத்துருந்தாங்க மேடம், எனக்கு வெள்ளி கொலுசு. அதுல 1000 ரூபாய் பிடிச்சிட்டாங்க மேடம். அந்த கொலுசு வேணும் சொல்லிட்டு என்னெல்லாம் எங்க டைஸ் வச்சாங்க மேடம். நான் நல்லா பாத்துக்கிறேன், நல்லா சாப்பாடுலாம் போறேன் சொல்லிட்டு கொலுசை வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க மேடம். என்று 2 மாசமா மூட்டவே இல்லை மேடம் அந்த கொலுசை. இவங்க அப்பா அந்த மாமியார் எம் மாமியார் 1000 வாட்டி சொல்றாரு. அந்த அவரோட 2வது மனைவிக்கும் மாமியாருக்கும் அவரோட பையனுக்கும் கொடுக்கறது ஒரு % பாசம் கூட இந்த பசங்க மேலே காமிக்கிறதில்ல. அவங்களும் தப்பு பண்ணியிருக்கலாம், எதிர்த்து பேசியிருக்கலாம். அந்த வயசு கோளாறுல பண்ணாத விஷயங்களை அவங்க அப்பா கண்டித்த போது எதிர்த்து பேசியிருக்கலாம். அப்போ அப்படி தானே இருப்பாங்க அந்த வயசில் பசங்க. அந்த பொண்ணோட கொலுசை வாங்கிறது, வேலைக்கு போகிறத இடத்துல கடன் வாங்கிட்டு வர சொல்கிறது, இதெல்லாம் என்ன அநியாயம். நிற மாதம் கர்ப்பிணி, 20 வயசு, தங்கச்சியும் வச்சுட்டு கோயம்பேட்டில் 1 வாரம் இருந்திருக்கான்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? டெவலப்மெண்ட் சொல்கிறோம், மாடர்னைசேஷன் சொல்கிறோம், பெண் விடுதலை சொல்கிறோம், எம்பவர்மெண்ட் சொல்கிறோம், என்னென்ன சொல்கிறோம். இந்த 2 பொண்ணுங்களும் 1 வாரம் பஸ் ஸ்டாண்டில்
இவங்க கஷ்டம் என்னதுன்னு தெரியுமா? புரியுமா? நமக்கு புரியுமா? இப்போ எனக்கு புரியும். ஏன்னா டெய்லி நான் பார்க்குறேன். இந்த நிலைமையில உங்களுக்கு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இல்லை கவுன்சிலர்கிட்டையும் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? இவங்களுக்கு இப்போ அதுதான் தேவையா? இவங்களுக்கு இப்போ என்ன தேவை? பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வயிற்றில் இருக்கிறது குழந்தையோட நிலைமையை பாருங்க. இவ்வளோ பிரச்சனையில் இந்த மனநிலை எப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு பொறுப்பு இல்லை, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லை. அம்மா இல்லாத இந்த 2 பெண் குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு கடமை இல்லை. உன் பேர் என்னம்மா? ஆர்த்தி. ஆர்த்தியோட டெலிவரி நல்லபடியாக நடக்கும். நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டு உன்னோட டெலிவரிக்கு எல்லாம் பண்ணோம். சரியா? கவலைப்படாது. ஹோமில் சேர்த்து விடுறோமா? நல்லா ஒழுக்கமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச படிப்பு முடிங்க ப்ளீஸ். படித்து ஒரு நிலைமைக்கு வாங்க. சர்டிஃபிகேட்டில் பெரியப்பா சைன் போட்டு தான் தருவாங்க மேடம். அங்கே பெரியப்பாட்ட பேசுவோம். சரியா? பெரியப்பாட்ட பேசி எப்படியாவது கொஞ்சம் மேலே படிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக உங்களுக்கான சேஃப்டியை பண்ணி வச்சுங்க. தைரியமாக இருங்க, அழக்கூடாது. தைரியத்தை விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயமா, இங்கே வந்ததுனால உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும்னு நல்லா நினைக்கக்கூடாது. முயற்சி உங்கள் பக்கத்துலேருந்து இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு தான் நாங்கள் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையை சீர் பண்ணிக்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும். நாங்கள் கண்டினியூஸாக உங்கள் பின்னாடியே வர முடியாது இல்லையா? நீங்கள் வந்துட்டு வெளியே போனீங்கன்னா வேறு யாராவது உள்ளே வர போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஒரு பலத்துக்கு நாங்கள் ஒரு கை கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எப்போ வேணால் நீங்கள் எங்களை கூப்பிடலாம். ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு அந்த அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படும். அவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்கறது உண்டு. உங்கள் கேஸில் உங்களுக்கு ஹோம் ஏற்பாடு பண்ணி உனக்கு இம்மீடியட்டாக டெலிவரிக்கு வேண்டதெல்லாம் பண்ணி உன்னோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கானதெல்லாம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் எங்கள் கடமை. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒழுக்கத்தை விட்டுறாரு. நல்ல ஒரு வளர்ப்பும் நல்ல ஒரு சூழலும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் இந்த பசங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்க பெரிய சாதனையாளர்களாக வந்திருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, தைரியமாக நின்று ஃபைட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல. இட்ஸ் நாட் அ ஜோக். சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாள் ஆச்சோ, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு பாருங்க ஒருத்தர், அவர் என்ன சொல்லறது? யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுமே, ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகிறதா? குழந்தைக்கு அப்பா இருந்தும் அனாதை அந்த குழந்தை ரோட்டில் பிறக்கணுமா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 7 நாளைக்கு சோறு இல்லாமல் கிடந்திருக்கு. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த சிவகுமார்கிட்ட நான் கேட்குறேன், எங்க கல்யாணம் பண்ணீங்க, எங்க லவ் பண்ணீங்க, எங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க? உங்களால் முடியலன்னா பேசாமல் இருக்க வேண்டியதானே? ஆம்பளை பசங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா பொம்பளை பசங்களுக்காவது யோசிக்கணும். லவ் பண்ணும்போதுக்கு முன்னாடி யோசிக்கணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், மாசம் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்மளே சொந்தம் காலில் நிற்கல, இன்னொரு குழந்தை வந்தால் நம்ம எப்போ காப்பாற்றுவோன்னு யோசிக்கணும். தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.